எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அதுவுமா வந்து சக்கரை பொங்கல் அண்ட் கரும்பு இல்லைன்னா அந்த பொங்கலே ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா? ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே என்னோட நெயில் ஆர்ட்ட வந்து நான் ஷோ ஆஃப் பண்ணியிருந்தேன். இந்த நெயில் ஆர்ட் வந்து நான் 1 ஹவர் கஷ்டப்பட்டு நான் கோலம் போட்டிருக்கேன். இதை ஏன் நான் பெருமையாக சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு தரையிலே கோலப்பொடி பிடிச்சி கோலம் போட தெரியாது. பட் அதை நான் கையில் செஞ்சுருக்கேன் போது எனக்கு இது பெருமையான விஷயம் தான். அண்ட் ஃபாலோட் பை வந்து நிறைய வீர விளையாட்டுக்கள்லாம் வந்து நடந்தது. வீர விளையாட்டுன்னொடனே நீங்கள் அந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுற மாதிரி ஜல்லிக்கட்டோ இல்லை சறுக்கு மரமோ இல்லை கபடியோ இல்லை உரியடியோ இதெல்லாம் வந்து நடக்கல. ஒரு மினி வீர விளையாட்டு மாதிரி இந்த மாதிரி டக் ஆஃப் வார் அண்ட் மியூசிக்கல் சேர் அண்ட் இந்த மாதிரி சில பல கேம்ஸ் தான் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் பசங்களை பொறுத்தவரை டக் ஆஃப் வார் வின் பண்ணதே வந்து என்னமோ மீசை முறுக்கி ஒரு காலை அடக்கின மாதிரி அவனுங்க வின்னிங் மூமெண்ட்டை எந்த அளவுக்கு வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சர்ச்சில் நல்லா ஃபன் அண்ட் ஹாப்பனிங்காக போச்சு. கரும்பை வச்சு மாசா ஒரு மூமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் மிஸ்ஸாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் டென்சோ கிட்ட கரும்பை பை கொடுத்ததுக்கு அவன் இந்த மாதிரி பிரித்து மேய்ஞ்சு அவனோட டைப் ஆஃப் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தான். ஸோ இப்படி தான் என்னோட பொங்கல் டே வந்து போச்சு. நீங்கள் என்ன மாதிரி வீர விளையாட்டுக்கள்லாம் விளையாண்டிங்கன்றதை காமெண்ட் பண்ணுங்க.